ஸ்பேடெக்ஸ் திட்டம் மூலமா விண்வெளி வரலாற்றிலேயே அபார சாதனையை படைச்சு உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்சிருக்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம். உலகத்துல ஒரு சில நாடுகளே செஞ்சிருக்கிற இந்த மாபெரும் சாதனையை இந்தியா நிகழ்த்தினது எப்படி? இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். கடந்த ஆண்டு டிசம்பர் 30 ஸ்பேடெக்ஸ் அதாவது ஸ்பேஸ் டாக்கிங் என்விரான்மெண்ட் திட்டத்தின் கீழே ஸ்ரீஹரிகோட்டால இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து PSLV C-60 ராக்கெட் மூலமா SDX-01 மற்றும் SDX-02 ஆகிய 2 செயற்கைக்கோள்களை இந்தியா விண்ணில செலுத்திச்சு. தனித்தனியா 220 கிலோ எடை கொண்ட இந்த விண்கலங்கள்ல ஒன்று சேசர் அப்படின்னும் இன்னொன்னு டார்கெட் அப்படின்னும் அழைக்கப்பட்டுச்சு. ஸ்பேடெக்ஸ் திட்டம் அப்படிங்கிறது விண்ணில் செலுத்தப்பட்ட ஒரு விண்கலத்தை மற்றொரு விண்கலத்தோட இணைப்பது, அது மட்டும் இல்லாம துண்டிப்பதற்கு தேவையான தொழில்நுட்பத்தை உருவாக்கி அதை செயல்படுத்துறது தான். இந்த நிகழ்வை டாக்கிங் அன்டாக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. விண்வெளி ஆராய்ச்சியில இது மிகவும் சவாலான விஷயமா உலக நாடுகளால் பார்க்கப்படுது. PSLV C-60 ராக்கெட் பூமியிலிருந்து புறப்பட்ட 15 நிமிஷம் 15 வினாடிகள்ல 475 கிலோமீட்டர்லையும் 15 நிமிடம் 20 வினாடிகள்ல 476 கிலோமீட்டர்லையும் வெவ்வேறு சுற்றுப்பாதையில திட்டமிட்ட இலக்குல நிலைநிறுத்தப்பட்டுருச்சு. தொடர்ந்து 2 விண்கலங்களையும் 15 மீட்டர் வரைக்கும் நெருங்கி வர செய்து பரிசோதிக்க இஸ்ரோ விஞ்ஞானிகள் திட்டம் போட்டிருக்கிறாங்க. பிறகு அதையும் தாண்டி 3 மீட்டர் வரைக்கும் 2 விண்கலங்களையும் வெற்றிகரமா நெருங்கி வர செஞ்சிருக்கிறாங்க. இந்த பரிசோதனையில கிடைச்ச தரவுகளை முழுமையா ஆய்வு செஞ்ச பிறகு இணைப்பு செயல்முறையை மேற்கொள்வோம் அப்படின்னு இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு. இந்த நிலையில தான் சேசர் மற்றும் டார்கெட் விண்கலங்கள் வெற்றிகரமா திட்டமிட்டபடி இணைக்கப்பட்டதா இஸ்ரோ அறிவிச்சிருக்கு. இதன் மூலமா உலகத்திலேயே அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவை தொடர்ந்து ஸ்பேடெக்ஸ் முறையை வெற்றிகரமாக செயல்படுத்தி இந்த சாதனையை படைக்கிற 4வது நாடு இந்தியா அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்கு. இதை தொடர்ந்து இந்திய பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இவங்கெல்லாம் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸ்பேடெக்ஸ் திட்டத்தின் மற்றொரு நோக்கம் என்ன அப்படின்னா, குறைஞ்ச செலவுல இப்படி ஒரு சவாலான திட்டத்தை செயல்படுத்தி காட்ட முடியும் அப்படிங்கிறத நடைமுறையில் நிரூபித்து காட்டுறது தான். இதன் மூலமா இந்திய விண்வெளி வீரர்களை சந்திரனுக்கு அனுப்புவது உள்ளிட்ட இந்தியாவுடைய விண்வெளி சார்ந்த எதிர்கால செயல்பாடுகளுக்கு இது ரொம்பவும் முக்கியமான திட்டமா பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் இந்த சாதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டியிருக்கு இந்தியா. இதன் மூலமா விண்வெளி ஆராய்ச்சி சார்ந்த பயணத்துல இந்தியா தன்னுடைய அடுத்த முத்திரையை பதிச்சிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.